ஓம் சாந்தி 15/8/2024 हिंदी टू तमिल 15 अगस्त 2024 प्रदख मुरली। ओम शांति। बाप दादा मधुबन। मीठे बच्चे, बाप आया है तुमखेन सच्ची स्वतंत्रता तेने चमकटों की राजाओं से मुक्त करने, रावण की परतंत्रता से छुड़ाने। இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கொடுப்பதற்காக, யம தூதுவர்களின் தண்டனைகளிலிருந்து விடுவிப்பதற்காக, ராவணனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். அப்பா கேள்வி கேட்குறாங்க, பாப் और तुम बच्चों की समझाने में मुख्य अंतर कौन सा है? தந்தை மற்றும் குழந்தைகளாக நீங்கள் புரிய வைப்பதில் முக்கிய வித்தியாசம் என்ன இருக்கிறது? அப்பா பதில் சொல்கிறாங்க, बाप जब समझते हैं दो मीठे बच्चे कहकर समझते हैं जिससे बाप की बात का धीर लगता है। தந்தை புரிய வைக்கின்ற பொழுது இனிமையான குழந்தைகளே என்று கூறி புரிய வைக்கின்றார். இதன் மூலம் தந்தையின் விஷயங்கள் அம்பு போன்று பதிகிறது. तुम बच्चे आपस में भाइयों को समझते हो, मीठे बच्चे नहीं कह सकते। குழந்தைகளாகிய நீங்கள் சகோதரர்களாகி தங்களுக்குள் புரிய வைக்கின்ற பொழுது இனிமையான குழந்தைகளே என்று கூற முடிகிறது. बाप बड़ा है इसलिए उनकी बात का असर होता है। தந்தை பெரியவராக இருக்கின்றார், அதனால்தான் அவரது விஷயங்கள் நமது மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வஹ் பச்சோன்கோ रियालज कराते हैं, बच्चों तुमखेन लज्जा नहीं आती, तुम पतित बन गए, अब பாவன் बनो। அவர் குழந்தைகளுக்கு உணர வைக்கின்றார், குழந்தைகளே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நீங்கள் பதீதமாகி விட்டீர்கள், இப்போது பாவனமாக ஆகுங்கள். ஓம் சாந்தி। मीठे मीठे सिकलदे बच्चों, प्रतिमा पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते। धारणे के लिए मुख्य चार। धारणिकान मुख्य चारम पगला पॉइंट, एक बाप मिला है इसलिए किसी भी बात का हम நகி கர்ணாகை. ஒரு தந்தை கிடைத்து விட்டார், ஆகையால் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. உன்கி மத் பர் சல்கர் பேகத்துக்கா சமச்சுதார் பன் குசி குசி சப்கா உத்தார் கர்ணேக்கே நிமித்த பன்னாகே. அவரது வழிபடி நடந்து எல்லையற்ற புத்திசாலியாகி குசி குசியாக அனைவரையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக ஆக வேண்டும். दूसरा पॉइंट, समकड़ों की सजाओं से बचने व सच्ची स्वतंत्रता पाने के लिए பாவன் जरूर बनना है। யம தூதுவரின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது உண்மையான சுதந்திரம் அடைவதற்கு அவசியம் பாவனம் ஆக வேண்டும். நாலேஜ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஹே, இசே தாரன் கர் தன்வான் பன்னா ஹே. வருமானத்திற்கு ஆதாரம் ஞானமாகும், இதை தாரணை செய்து செல்வந்தர்களாக ஆக வேண்டும். அப்பா இன்னைக்கு வரதானம் தராங்க. அஜிகா வரதான், நாலேஜ் की लाइट माइट से रंग को राइट में परिवर्तन करने वाले ஞானித்து ஆத்மா பவ. ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தியினால் தவறை சரியாக மாற்றும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. கஹா ஜாத்தா ஹை, நாலேஜ் ஈச் லைட் மைட், ஞானமே ஒளியும் சக்தியும் என சொல்லப்படும். ஜஹாங் லைட் அர்த்தாத் ரோசானி ஹே கி ஏ ராங் ஹே, ஏ ரைட் ஹே, ஏ अंधकार है, ये प्रकाश है, ये व्यर्थ है, यह समर्थ है। दो रांग समझाने वाले रांग कर्मों व संकल्पों के வசிபூத் ஹோ நகி சக்தே. எங்கே ஒளி இருக்குமோ, அதாவது வெளிச்சம் உள்ள இடத்தில் இது தவறு, இது சரி, இது இருள், இது வெளிச்சம், இது வீணானது, இது சக்தியானது என மேலும் தவறென்ன புரிபவர் தவறான கருமம் அல்லது தவறான எண்ணங்களுக்கு வசமாக மாட்டார். நானித்து ஆத்மா அர்த்தாத் சமச்சுதார் ஞான் ஸ்வரூப் கபி யக் நகி கஹ் சக்தே ஹி
ஐசா ஹோனா தோ சாகியே. ஞானி ஆத்மா என்றாலே புத்திசாலி, ஞானமே வடிவானவர், இப்படி நடந்திருக்க வேண்டும் என்பதை கூறாமல் இருப்பார். லெகின் உன்கே பாஸ் ராங் கோ ரைட் மே பரிவர்த்தன் கர்னே கி சக்தி ஹோத்தி ஹை. ஆனால் அவரிடம் தவறையும் சரியென மாற்றிவிடும் சக்தி இருக்கும். ஸ்லோகன் சோ ஜோ சதா சுப சிந்தக் और शुभ चिंतन में रखते हैं वह व्यर्थ चिंतन से ஜூட் जाते हैं. ஸ்லோகன் அப்பா சொல்கிறாங்க, எவரொருவர் எப்பொழுதும் தனக்கும் பிறருக்கும் நன்மை விரும்புவராக நல்ல சிந்தனையாளரோ அவர் தான் வீண் சிந்தனையிலிருந்து விடுபட்டு இருப்பார். ஓம் சாந்தி. தன்யவாத் பாபா.